நம்ம பூமி எப்போ அழியும் அப்படின்னு பலரும் பல தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. 2010ல் அழியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2016ல் அழியும்னாங்க. ஆனால் நம்ம இப்போ 2017ஆம் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு இடையில பல்கேரியாவை சேர்ந்த பெண் பாபா வங்கா உலகோட சில முக்கிய அழிவுகளையும் நிகழ்வுகளையும் கணித்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அவர் கூறியதில் ஒன்று, அமெரிக்காவோட 44வது அதிபராக ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஒருவர் அதிபராவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் பராக் ஒபாமா அமெரிக்காவோட அதிபரானார். அவரே அமெரிக்காவோட கடைசி அதிபராக இருப்பார் அப்படின்னு அவர் சொன்னது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 1989ஆம் ஆண்டு அமெரிக்காவை இரும்பு பறவை ஒன்று தாக்கும், அதில் அப்பாவி மக்களோட ரத்தம் சிதறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி நியூயார்க்கோட இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. பசிபிக் கடல்ல 2004ஆம் ஆண்டு ஏற்படும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் கூறியது உண்மையில நம்ம தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. 2018ஆம் ஆண்டு சீனா உலகோட சக்தி வாய்ந்த நாடா மாறும் அப்படின்னு கூறியிருக்காரு. அவர் கூற்றுப்படியே சமீப காலமா பொருளாதாரத்திலையும் இராணுவத்திலையும் சீனா வல்லமை பெற்று வருது. பூமியோட சுற்றுப்பாதையில மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2023ஆம் ஆண்டுக்குள்ள இது நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2025ல் யூரோப்போட மக்கள் தொகை 0 அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2028ஆம் ஆண்டு மனிதன் சுக்கிரன் கிரகத்திற்கு பறப்பான், அங்கு புதிய எரிசக்தி ஆதாரங்களை கண்டறிவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2033ல் துருவ பனிப்படலங்கள் உருகி நீரோட அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2043ஆம் ஆண்டு ஐரோப்பா முழுவதும் இஸ்லாமிய அரசா மாறும், ரோம் அவர்களோட தலைநகரா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2170 முதல் 2256 ஆண்டுக்கு இடையில பூமியில இருந்து சுதந்திரமா பிரிந்து அணுசக்தியால செவ்வாய் கிரகத்துல காலடி அமைக்கப்படும். பூமியில கடலுக்கு அடியில வேற்று கிரகவாசிகளோட உதவியோட மனிதர்கள் நகரங்கள் அமைத்து கடல்ல வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2341ல் இயற்கை மற்றும் மனிதனால தொடர் பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்னும், அதுக்கப்புறம் நமது பூமி வசிக்க தகுதியற்றதா மாறிடும்னு சொல்லியிருக்காரு. 5070ஆம் ஆண்டுல இந்த யூனிவர்ஸ் முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.